இவ பார்வதா தேவி நாமளுக்கு மகளா பிறந்தாள் அல்லவா? தர்க்க ராஜாவுக்கும் தார்காவல்லிக்கும் தார்காபுரத்திலே மகளா வந்து பிறந்ததினால அந்த குழந்தைக்கு தாட்சாகினி என்று பேர் நாமத்தை சூட்டி தர்க்க ராஜாவும் தார்காவல்லியுமாக தார்காவல்லி பெண்ணுமாக பார்வதிங்கிறது பர்வத ராஜகுமாரனுக்கு மகளா பிறந்தவதான். சரி, பர்வத ராஜகுமாரி பேரு பார்வதி. தர்க்கனுக்கு மகளா பிறந்தவா தாட்சாகினி. தாட்சாயினி சொன்னா தெரியாது பத்தியாளா? அதனாலதான் தாட்சாயினி என்ற பார்வதி. தாட்சாயினி என்ற பார்வதி அப்படி பேர் நாமத்தை கொடுத்து தர்க்க ராஜாவும் தார்காவல்லியும் சிறப்பாகவே வளர்த்து வருகிறாரே. அந்தி மோகில் துணந்தாடிய அருள் தரும் புத்திரனே சிவசந்தி விநாயக தொந்தி கணவரி சந்தி விநாயக தொந்தி கணவரி புதாமே காக்கும் சிதம்பரம் ஆனந்த தாண்டவோ இதையோ நாங்கள் பாட காக்கும் சிதம்பரம் ஆனந்த தாண்டவோ கவிகளும் நாங்கள் பாட வாக்கு தர வேணும் முகுந்தன் வாக்கு தர வேணும் முகுந்தன் வாழ அம்பிகையே சுவாமி கவிகளும் நாங்கள் பாட வரணமா பொன்முத்து மாலையோ ஆதரவாய் பணியோ அழியா வரணமா பொன்முத்து மாலையோ ஆதரவாய் பணியோ மணிமாலை என்கின்றேன் மார்பில் பாதைக்கமோ மணிமாலை என்கின்றேன் மார்பில் பாதைக்கமோ அவனுக்கு போலா சுவாமி ஆதரவாய் பணியோ ஆடம்பரத்துடன் கொடி நாட்டினார் ஆணி உத்திரத்தில்
ஆடாம்பரத்துடன் திருக்கோடி நாட்டினார் ஆணி உத்திர ஆணி உத்திரம் தன்னில் பிறந்தவர் ஆணி உத்திரம் தன்னில் பிறந்தவர் ஆனந்த கோத்தனின் ஆணி உத்திரத்தில் ராமே பாடுவமே ராமா உன்னை பாடுவமே ராமா உன்னை பலகால உமை தோழ பாடுவமே ராமா உன்னை தேசமெல்லாம் உருவமே ராமா உன்னை உருவமே ராமா ராமா குற்றங்கூரையா அணியிடாமல் ஆதியில வேதநாத வேதநாத ஆதியில வேதநாத வேதநாத ஆதி அம்பலத்தில் ஆடும் மைந்தாடும் மைந்த ஆதியில் மாலை மலையர்க்கு மாலையர்க்கு தோன்றாமல் நின்ற மாலை நின்ற மாலை யாரி முடியும் தேடி காண தேடி காண காணவானருட சீர்வாதத்தை சேர்வாதத்தை நல்லருகை நாணலாய் ஆக்கி நந்தி விலையை குணமாக்கி நிலையத்தில் ராமர் ராமர் வாணோ என் இருகையில வீசு போல குந்தன் சொல்ல நாங்கள் நாங்கள் பாட குந்தன் சொல்லை நாங்கள் பாட துணை இருப்பாரே ஐயனார் உத்தாமந்திருக்கும் உளுடையார் வாசலில கும்பமாட சுவாமி ஐயா உன்னுடைய புகழை பாட மனமதிலார் அருள் புரிவார் எடுத்த சில கதைகள் பாட பகவானே அருள் புரிவார் சொன்ன கதை குறைகள் பாட சுத்தேஷா பரந்தருவார் மூலுடையார் சாஸ்தா தாவே பூரண புஷ்பலை கலையே புதல்விக்கு அருள் புரிவார் புரிவார் அரசி மகன் கவசநாதன் சிவனானைந்த பெருமாள் பெருமாளே சிறுமிக்கு அருள் அருள் புரிவார் கட்ட பேச்சு நட்ட பேச்சு காட்டுவான பேச்சு பேச்சு அம்மா கலை கருள வேணும் வேணும் அம்மா செவ்வையில் பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த மகள் செல்ல பிள்ளை சுவாமி சிறுமிக்கு நீ அருள் புரிவார் ஆதியில் தர்கராஜா பாதியிலே தலவாய் மாடல் மாட்டு முகம் கொண்டவரே மாடசாமி கொம்பு முகம் கொண்டவரே ஐயாவே கொம்ப மாடா கொம்ப மாடத்தி குழந்தைக்கு யாரு புரிவா
தாரகாபுரமாதில புறமதியில தாரகாபுரமாதில புறமதியில மதனதற்க ராஜமன்னன் ராஜமன்னல் தாரகாவள்ளி பெண்ணவளும் பெண்ணவளோ தாட்சாயினி பார்வதியா பார்வதியோ பேர்நாமம் சுட்டி அல்லோ சுட்டி அல்லோ பெருமையா வளர்த்து வாரார் வளர்த்து வாரார் அரையதில விட்டமான தாட்சாயினி பார்வதிக்கு தண்டு கால் நோகம் என்று பூமியிலே விட்டோமான பொற்பாதம் நோகம் என்று பாலில தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி உடையதில நடைவரத்தி நடைபரத்தி மார்வோடு தொட்டில் கட்டிய தொட்டில் கட்டி மடியிலே வரத்தி நடைபரத்தி தாலாட்டி ஓராட்டி தாலாட்டி ஓராட்டி தாட்சாயினியா வளர்த்து வாராரு வளர்த்து வரும் நாளையிலே தர்க்கமாக தாட்சாயினி நாலு ஒருமையானையும் வட்டிலே சாதம் போட்டால் பாரி உண்ண மாட்டாள் என்றோ இளையதில சாதம் போட்டால் கொடுத்து உண்ண மாட்டாள் என்றோ தங்கே நல்ல அழுகையில கீர வெண்ணையதோ அம்பி செய்து கிளறிய வாயடும் எடுப்பாளா காக்காய ஏஜோங்காட்டி காக்காய செங்காட்டி கண்மணிக்கு ஊட்டு வாழோ ஊட்டி வளர்க்காளே தக்கந்தேவி தாராவள்ளி தாட்சாகினி பார்வதி உடம்பெல்லாம் ஜாத்தி வளர்ப்பாள ரேகமல்லான நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமோ தாட்சாகினி பார்வதியே தாட்சாகினி பார்வதி தற்கண்டேவி வளர்த்து தாரகாபுரத்திலே மதனதற்க ராஜ மன்னனானவன் மனைவியாகிய தார்காவள்ளியானவ தார்காவள்ளி பெண்ணவளோ நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாகவே அமையோ சில மகளாகிய தாட்சாகினிய வளர்த்து வருகிற பொழுது வளர்த்து வருகிறார் போது என் தர்க்கன் மகளாகிய பார்வதாதேவி ஒன்று நல்ல வயதுமாச்சு 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 ஊந்து விளையாடுவாள் ஊந்து விளையாடு ஊந்து விளையாடு இரண்டு நல்ல வயதுமாச்சு 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 இருந்து விளையாடுவா இருந்து விளையாடுவா மூன்று நல்ல வயதாச்சு தாட்சாகினி பார்வதி முடியிறைக்கு காது குத்தி முத்தால கமலிட்டு
காது குத்தி நல்ல கடுக்கம் போட்டு கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பு போட்டாரு அவன் 4 வயதாச்சு தர்க்கமாக பார்வதி நடந்து விளையாடுவாள் 5 வயதாச்சு 5 வயதில் அறிவிக்கலை போராடு ஒரு வயது 2 வயது உச்சம் 3 வயதாச்சு ஆமா அந்த 3 வயதிலே தாட்சாயினிக்கு முடியிறைக்கு காது குத்தி முத்தாலே கமலிட்டார்கள் காது குத்தி கடுக்கம் போட்டா கைக்கு தங்க காப்பும் போட்டா கைக்கு தங்க காப்பும் போட்டு 4 வயதாச்சு நடந்து விளையாடும் பிராயமானா ராஜன் மகளாகிய தாட்சாயினி பார்வதா தேவி 5 வயதிலே அறிவி கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டுமானா தாரகாபுரத்திலே தர்க்கராஜாவும் தாரகாவல்லியும் ஆகிய தாட்சாயினிக்கு கல்விகளை போதிக்கணுமானா குருவாகிய வாத்தியார அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டும். நம்மளுடைய அரண்மனைக்கே வரவழைக்கணும். ஒரு பிள்ளை படிக்கணுமே ஆனா படிப்புக்கு சிறந்த மாசம் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் தான் சிறந்த மாசம். அப்பதான் பிறண்டு உருண்டு படிக்கும். கல்வி கற்றுக் கொடுக்க கல்வி அப்படி தலைக்கு யாருக்குமா. புரட்டாசி மாதத்திலே சரஸ்வதி பூஜை தினத்தன்று படிக்கிற பாடங்களை பூஜையில வைத்தார்கள். அப்படியே வச்சுக்கோங்க. அந்த காலத்துல நோட்டு பாடம் ஏட்டு பாடம் கிடையாது. இப்படி அச்சடிச்ச புஸ்தகம் எல்லாம் கிடையாது. ஆதி காலத்துல குழந்தை படிக்கணும்னா பிள்ளை மணல்ல தான் அந்த காலம் எழுதி படிச்சிருக்கு. மணல்ல எழுதி படிச்சாங்க. அந்த காலத்துல ஆய கலைகளை படித்த ஆசானை கொண்டு வந்து ஆசான் அப்படின்னா என்ன? குரு. குரு குழுவில்ல குரு 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 குழுவில எடுத்துட்டு ஒண்ணு சிக்கல் படுத்தத பார்த்தா குரு 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 என்றால் ஆசான், ஆசான் என்றால் வாத்தியார். ஏப்ப கட்ட முடியாம சங்கடப்பட்டு ஆய கலைகளை படித்த ஆசானே அறிவு கல்விகளை கற்பித்து கொடுக்க வேண்டும் என்று அரண்மனைக்கு அழைப்பார்கள். சரி, அவன் தனியார் பள்ளிக்கூடம் தான் அந்த காலம் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. அப்படியா? ஆமா, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த காலம் ரொம்ப கிடையாது. சரி, தனியார் பள்ளிக்கூடம்னா என்ன தெரியுமா? என்னன்னா தன்னுடைய வீட்டுல இத மாதிரி பெரிய இடம் கிடந்ததுன்னு வை, வீட்டுக்கு முன்னால ஒரு மைதானம் இருந்ததுன்னு சொன்னா அதுல 4 பக்கமும் 4 கழுத்தூன்னு நட்டி நிறுத்தி பணபோலை கொண்டு வந்து மேல ஒரு கூரை மாதிரி கட்டி கூரை மேய்ந்து அதுல வாத்தியார் இருப்பாரு. பிள்ளைகளை இருந்து பள்ளிக்கூடத்துல அழகா படிக்கும்போது சரி படிச்சு கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னய்யா பிள்ளைகள் வந்து அந்த காலம் ரொம்ப பைத்தியார மனுஷங்க அப்படின்னு சொல்லுதாங்க. பழைய காலம் தான் பைத்தியார காலம். அந்த காலம் தான் பொல்லாதவங்களாவே இருந்திருக்காங்க. சார ஆனா அப்படின்னா புள்ள அக்கனாவுல போய் நிப்பான். குருவுக்கு மிஞ்சின சிஷியனா இருக்க கூடாது. ஒரு பிள்ளை அப்படின்னா குருநாதர் வயசுல சின்னவரா இருந்தாலும் பெரியவரா இருந்தாலும் குரு அப்படிங்கிற சாணம் வந்துருதுன்னா அவரை தெய்வமா நம்ம நினைச்சுக்கணும். மதிப்பு கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். ஆமா, குருநாதர்னா இப்ப நானே இருக்கணும்னு வைங்க, நான் தெரிஞ்சதை படிச்சுக்கிட்டு இருப்பேன். கட்டக்காரு பெரிய யுவா, ஆமா பெரிய இவா. இவெல்லாம் பெரிய அண்ணாவியா? நான் உள்ள நிக்கிறத அவர் பார்க்கல. அது இருக்கலாம், முழுங்கலாமல. அதுக்குத்தான் சொல்லியிருக்காங்க, ஆபத்துக்கு உதவா பிள்ளையும் அரும்பசிக்கு உதவா அன்னமும் தாபத்தை தீர்க்காத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்கா வேந்தனும் குறுமொழி கேளா சீடனும் அவை இருந்ததிலையும் பலன் இல்லை, இறந்ததிலையும் பலன் இல்லை. பிறந்ததிலே அர்த்தம் இல்லை. ஆமா, ஆபத்துக்கு உதவா பிள்ளைனா தாய் தகப்பேன் ஒரு ஆம்பளை பிள்ளை எத்தனைதான் பொட்ட பிள்ளை இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க.
செலவழிக்க ஏன் ஆம்பளை பிள்ளை சம்பாத்தியம் பண்ணி நம்மளுக்கு தரட்டும்னா ஆஹா. ஆபத்துக்கு உதவா பிள்ளைன்னா என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் நமக்கு கடைசி நம்ம காலத்துல- அந்திய காலத்துல ஆ, அதுக்குத்தான் சொல்லுவாங்க, என்ன வீதி வரை மனைவி, சரி வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, உறவு காடு வர பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு இருக்காங்க. ஏப்பா கடைசி வரைக்கும் ஒருவரும் இல்ல ஆனா காடு வரைக்கும் புள்ள வருவான் அப்பா அம்மாவுக்கு அந்திய காலமா இருந்தாலும் இருந்தாலும் பிள்ளை வெளிநாட்டுல இருக்காமன்னு வைங்க, அம்மா போன் அடிச்சிருவாங்க, எப்பா அப்பா காலம் ஆயிட்டாரு, இல்ல அப்பாவை போய் சேர்த்துட்டாரு அம்மா காலம் ஆயிட்டா, சீக்கிரம் வா சீக்கிரம் வர முடிஞ்சா வந்துரு, நாங்க ஐசி பெட்டிக்குள்ள வச்சிருக்கோம் அப்படிம்பாங்க. அம்மா தாப்பனுக்கு செய்யக்கூடிய ஈமகரிகளை செய்யணும் உண்மையான பிள்ளைனா என்ன செய்வான்? உடனடியா பிளேனுக்கு 1,00,000 ரூபாய் டிக்கெட் வாங்கி கட்டிட்டாலும் சரி, அம்மா அப்பா அம்மா கடைசியா ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு கதறிக்கிட்டு வரணும். அவர் முகத்துல முழிக்கணும் அவருக்கு செய்யக்கூடிய ஆமா, ஈமகரிகளை அதுதான் பிள்ளை. அதை விட்டுட்டு அப்பா போயிட்டாரா, நான் வரதுக்கு 1,00,000 ரூபாய் செலவழியும், ஆ, ஆ, அவரை அடக்கம் பண்ணிருங்க. சரி அந்த 1,00,000 ரூபாய் இருந்தா குறைச்சு பார்த்தாலும் 10 பைசா வட்டிக்கு விட்டோம்னா மாசம் 10,000 ரூபாய் இருக்கு. ஏ அப்பா 1,00,000க்கு அத கணக்கு பண்ணிட்டு அங்க இருந்துடக்கூடாது. அதனால ஆ, அடக்கம் பண்ண சொல்லிட்டு மறு வருஷம் லீவ்ல வருவான் பாத்துக்கோங்க. சரி அப்ப அவன் கொல்லி வச்சா அவருக்கு போய் சேருமா? ஆஹா சேராது அவன் குட உடைச்சா அவருக்கு புண்ணியம் வருமா? ஒரு போது நடக்காது. அதுதான் ஆபத்துக்கு உதவா பிள்ளை, பிள்ளைன்னா அரும்பசிக்கு உதவா அன்னம். அரும்பசிக்கா இருந்தா அண்ணம்னா ஒரு மனுஷன் பசியில கிறங்கி சுழண்டு ஆ, நாக்கெல்லாம் உள்ள இழுத்து வரும்போது அந்த நேரம் புளிச்ச சோறா இருந்தாலும் புளிஞ்சு வச்சு அவருக்கு கொடுத்துடணும். அப்படியானே அந்த பசி இருக்கும் போது அவர் சாப்பாடு கொடுக்காம கொடுக்காம பசி அமர்ந்ததுக்கு அப்புறமா பால் பழம் பஞ்சாமிர்தம் முக்கண்ணி பழங்கள் வைத்தா அதுல என்ன புண்ணியம் இருக்கு? அந்த உடம்புல சேருமா? உடல்ல பசி அமர்ந்த பிறகு அது ஏத்துக்கிடுமா? ஒரு போது சேராது. பாவத்தை தீர்க்கா தண்ணீர். தண்ணீர்னா ஒரு மனுஷனுக்கு கிட்ட இருக்கா அப்படின்னா ஆ, தண்ணி தண்ணின்னு கேட்பாங்க. சரி அந்த நேரம் யாரு பத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆ, ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தா அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். ஏப்பா அதை விட்டுட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் சரி உயிரோட இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி இல்ல, ஆ, உயிர் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு பாவநாச தீர்த்தம் என்ன, ஏப்பா அவளுக்கு குத்தால தீர்த்தம் என்ன, என்ன பொண்டாட்டி மேய்க்க பிளக்கடையை வெட்டினான். ஏப்பா கொண்டாந்து ஊத்துனா அவருக்கு வாயில ஊத்த முடியுமா? வாயில ஊத்த முடியும், கால் மாட்டுல காலில் ஊத்திட்டு போயிருப்பான்னு தூக்கி அங்கிட்டு விட்டுருவாங்க. ஆமா அதான் தாபத்தை என்னது அம்மா கொடுத்தது? நான் என்ன சொன்னேன், நீர் என்ன சொல்றாரு? தாபத்தை தீர்க்க தண்ணீர், தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீர். வெண்டீரும் வீட்டுக்காரர் 50 ரூபாய்க்கு வேலைக்கு போனா ஆ, வீட்டுக்காரிய 50 100 ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும். ஏப்பா 50 கொண்டாந்து கொடுத்தா 45 செலவழிச்சிட்டு 5 மிச்சம் வச்சிருக்கணும். அவர் 50 கொடுத்தா அவ 55 ஆக்கணும்னு ஆசைப்படணும். ஆமா அவர் உப்புக்கு உழைச்சா இவர் புளிக்காவது உழைக்க வேண்டாம். உழைக்கணும்ல பெண்ணா பிறந்தவா. ஏழை வீட்டுக்காரி கோயில் கொடைக்கு 2000 ரூபாய்க்கு சீல் எடுத்திருக்கா அப்படின்னா ஆ, அவ வளர்ந்த முடிக்காரி எப்படினாலும் வளைச்சு போட்டுக்கிடுவா. அதானே அவ புரிஞ்ச வட்டி கிட்டி கொடுத்து வாங்கதான் அவன் எடுக்க வேண்டியதுதான். ஆ, உங்க கண்ணுல என்னத்தை வைக்க? அதான் இடிச்சு என்ன பலன் இருக்கு? ஆ, அந்த இறைவனா பார்த்தாத்து இவளுக்கு தான் காலு எட்டாத ஆ, கட்ட முடிக்காரி என்ன செய்ய முடியும்? 24 சடமாட்டியை வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்க. காலு எட்டாதவன் கட்ட சைக்கிள்ல தான் ஏற முடியும். 50 ரூபாய்க்கு வேலைக்கு போனா மாசம் 1500 ரூபாய் இருக்கு. ஆ, வேலை வீட்டுக்காரி 2000 ரூபாய்க்கு சீல் எடுத்தா இவ வாரக்கடை எடுப்பா 5000 ரூபாய். ஏப்பா 5000 ரூபாய்க்கு ஆமா, அவளோட அவள இருந்து நான் என்ன குறைஞ்ச வளாம்பா. அதான் தரித்திரம் அறியாத பெண்டீர். ஏப்பா தன்னுடைய கணவனுடைய வருமானம் தெரியாதவா. கோபத்தை அடக்கா வேந்தன் அப்படின்னா எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருந்தாலும் இருந்தாலும் கோபத்தை அடக்கதவன் தான் ஞானி. ஏப்பா எவ்வளவுதான் மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் அது முகத்துல காட்டிக்கிட முடியாது. கோபம் வரணும், வரக்கூடிய நேரத்துல வரணும். எதுக்கு கோவப்படணும்னு அர்த்தத்தோட கோவப்படணும். ஆமா, கோபத்தை அடக்காதவன் கதை குலக்களத்துல போய் முடிஞ்சிருமா. அதை ஏன் கேட்க வம்புல வந்து நிக்கும். ஆ, ஆமா ஒரு மனுஷன் பைத்தியாரனா இருந்தா இருந்தாலும் எளியவன் பொண்டாட்டி எல்லாருக்கும் சொந்தம்னு முறை சப்பு வாங்கலாம். எல்லாத்துக்கும் சொந்தம் இல்ல எல்லாத்துக்கும் மைனி. அதத்தான் நானும் சொல்லுதேன். ஆ, அண்ணன் கூட ஆமா நீ யாருமான்னு கேட்பாரு. ஆ, ஓ, அண்ணன் கூட ஆமா, அப்படியா? அப்ப மொடவனை மூர்க்கன் அடித்தா மூர்க்கனை முக்கல முனி அடிக்கும் இருக்கான். அங்க முனி அடிக்க காத்துக்கிட்டு நிக்குமா இருட்டுக்குள்ள. அவன் அதான் கோபத்தை அடக்க வேந்தனும் வேண்டானோ குருமொழி கேளா சீடன் அப்படின்னா அவன் யாரு? வாத்தியாரு என்ன சொல்லுதாரு அப்படிங்கறது சீட பிள்ளைகள் அதை கேட்கணும். நல்ல யோசனை பண்ணி
நீ எதுக்கு ஆமாங்கணும் எதுக்கு சரிங்கணும் நான் இப்ப ஒரு கதையை சொன்னா அது சரியா இருந்தா ஆமாங்கணும் சரி சரியில்லை அப்படின்னா அதை திருப்பி மாத்தி பதில் அடைக்கணும் அதை விட்டுட்டு நான் போயிட்டேன் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு சரி இவர் இப்பதான் கைத்தாறுல பசி ஏறுதாரு கைத்தாறுல பசி ஏறுதாரோ அப்ப அது சீடன் ஆகுமா ஆகுமா குருவுக்கு முன்னால் நிக்கணும் குருமொழி கேளா சீடன் சீடனும் அவன் இருந்தும் இறந்தும் பலன் இல்லைன்னா ஒரு பயணம் இல்லைன்ட்டா அதனாலதான் அந்த காலத்துல வாத்தியாரு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்தாருன்னா பிள்ளைகள் அது யானைக்கு கோண படிப்பாங்க அது என்ன யானைக்கு கோண படிப்பு அவர் ஆனா அப்படின்னா அது அக்கனாங்க போய் நிக்குமா ஏப்பா கடைசி வார்த்தைக்கு பேருது அப்ப வாத்தியார் வந்து பிள்ளைகளை அடிக்க முடியாது அந்த காலத்துல அடிச்சாதான் தாய் தாபம் போய் சொட்டே இவங்களை அடிச்சு திருத்த முடியாத அறிவை கொண்டுதான் திருத்தணும் அப்படின்னு மறுநாள் பிள்ளைகளுக்கு ஒரு கோவலத்தை கட்டி கோமணத்தை பாச்சு கோமணம் இல்ல கோவலம் கோவலமா அதுக்கு பேரு கசவனம் நமக்கு கோமணம்னா தான் தெரியும் அந்த பிள்ளைகளை ஆத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துருவாங்க ஆத்துக்கு எதுக்கு மணலை குமிச்சு நாளையில 4 மணிக்கு காலையில அதிகாலையில தண்ணிக்குள்ள ஒரு முங்க சொல்லி ஆமா அந்த மணல் மேல பிள்ளைய உட்கார சொன்னா குட்டு 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 குட்டுன்னு சாமி தன்னாக்கல வரும் பாத்துக்கோ அப்ப வெயில் யார யார எப்படி இருக்கும் பிட்டி யாருக்கெல்லாம் 2 சைடும் அவுட்டரா கிடக்கும் அந்த மணலை குமிச்சிருக்காங்க பாருங்க குளிச்சு முடிச்ச உடனே அதுல உட்கார சொல்லுவாங்க காலையில மணலும் குளிர்ந்திருக்கும் தண்ணியும் குளிர்ந்து கிடக்கும் 10-11 மணி வரைக்கும் அதுல உட்கார்ந்தாமனா மணலும் சூடாயிரும் சூரியன் உதயம் பட்ட உடனே பையனுக்கு பிட்டியும் சூடாயிரும் சுள்ளுன்னு வெயில் அடிச்சா சூடு பொறுக்குமா அப்ப சார ஆனா அப்படின்னா இவன் தன்னை அறியாம பிட்டிய தூக்கிக்கிட்டு அவனாக்கு பேருவான் ஐயோ கூதி படாத இடத்துல பண்றாங்க இல்ல இல்ல அப்படி பேருவான் சத்தம் போட்டு சொல்லுவான் அவர் ஆனா இவன் அவனாக்கு பேருவான் ஆமா அதே போன்று ஆமையோ மணல்ல எழுதி படிக்க வைத்தார் ஆசானாகப்பட்டவர் ஆமா அவன்லே மறுநாளா ஆடு மாடு மிதிச்சா அதை அழிஞ்சு போயிரும் பாத்துக்கோங்க மணல்ல எழுதுனா அந்த எழுத்து இருக்காது இல்லையா அதனாலதான் அழியாத ஒரு ஏடை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அப்புறம் தான் ஏட்டுப்பாடத்தை ஆரம்பித்தார்கள் ஏட்டுப்பாடம் அதே போன்று தர்க்கராஜா மகளாகிய தாட்சாகினிக்கு ஆமையோ வைகுண்ட வாத்தியார அரண்மனைக்கு கொண்டு வந்து புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூசை தினத்தன்று படிக்கிற பாடத்தை பூசையில வைக்க வேணுமானா ஏ ஐயா தர்க்கராஜா உமது மகளாகிய பார்வதிக்கு நான் கல்விகளை போதிக்கணுமானா ஏட்டு ஓல வேணும் ஐயா எப்படி ஓல வேணும் ஆயாத பனை அதில கண்ணி பண காயாத பனை அதில கண்ணி பண ஈனாத பனை வேணும் வேணும் வண்டேரியா ஓலை ஒன்று ராஜா வகையுடனே கொண்டு வாங்கோ வகையுடனே கொண்டு வாங்கோ வாத்தியாரம் சொன்ன போது மந்திரியும் காயாத பனை அதில கண்ணி பண கொடுத்தெடுத்த ஈனாத பனை அதில எல்லாம் பண கொடுத்தெடுத்தாரு வண்டேரியா வண்டேரியா ஓலை ஒன்று வகையுடனே கொண்டு வந்தார் வகையுடனே கொண்டு வந்தார் ஆமையோ சொல்லையோ அந்த வண்டேரியா ஓலையில இருபுறமும் கொண்டே சீவி
கண்டறியா ஓலையை கொண்டு வந்து மந்திரி கொடுக்க ஆமையோ ஆசான் அதனை கையிலே வாங்கி இருபுறமும் கொண்டை சீவி அதிலே மஞ்சள் குறிப்பிட்டு எழுத்தாணி கொண்டு ஏடு தொடங்கி தர்க்கராஜ மகளாகிய பார்வதா தேவிய ஆசார பலகையிலே அமர வைத்தார்கள். அந்த குருவாகிய வைகுண்ட வாத்தியாருக்கு கோடி வேஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்து குரு தட்சணைகளை வழங்கினார்கள். வைகுண்ட வாத்தியார் பார்வதியை முன்னாலே அமர வைத்து அரிகரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை மாதா பிதா குரு தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்ற வைகுண்ட வாத்தியாரோ தாட்சாகினி பார்வதா தேவியானவளுக்கு கல்விகளை போதித்தார். தர்க்கன் மகளாகிய பார்வதி அவள் அழகாகவே கல்விகளை கற்று வருகிறாள். ஆனா கையனா கோனா கோவல்லா கையனா ஐயனா கோனா கோவல்லா கவனாயிகேனா ஓடி ஆமையா கோனா கோவல்லா கேனா
வயதாச்சு பலகலையும் 10-12 வயதுக்குள்ள பல சாஸ்திரத்தை 14 வயதாச்சு ராஜாகினே பார்வதியாள் அவடியாத படித்து வாராஜாயினி எழுதாத யாடு எழுதியவா படித்து வாரா படித்து வாரா வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 32 தான தர்மங்கள் 64 கலைக்காணியம் 96 தத்துவங்கள் 108 யாகமங்களோடு உரிச்சு நன்னூல் சீடாமணி நிகிந்து விவேக சிந்தாமணி அப்பேற்பட்ட கல்விகளை போதித்தார் குருவாகிய வாத்தியார். பின்னா பிறந்தவா ஒரு பொம்பளை ஏன் இவ்வளவு படிப்பு படிக்கணும்? எதுக்காக? ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் கல்வி முக்கியம் பார்த்துக்கோங்க. அவனை கண்டிப்பா வேணும். கல்வி இல்லைன்னு வைங்க வாசப்படிய கூட தாண்டி வெளியே வர முடியாது. கல்வி இல்ல அப்படின்னா கண்ணும் தெரியாதது மாதிரி. கண்ணும் தெரியாத மாதிரி. ஆமா ஆமா. சிறப்பான வேளையில பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்த ஆளானவா பழைய காலத்துல ஒரு ராஜா மக ஏன் படிக்கானா? ஒரு பொட்ட பிள்ளை இம்பட்டு படிப்பும் படிக்க முடியுமா? தேவதானு கேட்பாங்க. ராஜகுமாரிகளை ஏன் படிக்க வைக்காங்கன்னா ராஜாதி ராஜகுமாரர்களுக்கெல்லாம் அந்த ராஜாக்களுடைய மகளை மகனுக்கு இந்த ராசாத்திய பெண்ணு கேட்டு வருவாங்க. ராஜகுமாரனுக்கு தானே கட்டி கொடுக்க முடியும். அப்ப பெண்ணு கேட்டு வந்தாங்கன்னா பொண்ண மாதிரி மாப்பிள்ளை படிச்சிருக்காரா அப்படிங்க ஒரு வீர தத்துவம் வைக்கணும். ஒரு வீர தத்துவத்தை வைப்பாங்க. சரி இந்த பெண்ணிட்ட போரிட்டு ஜெபிக்காரா? யாரு ஜெபிச்சாங்களோ அவங்களுக்கு தான் மாப்பிள்ளை. அப்படியா? ஏப்பா அல்லன்னு சொன்னா மாப்பிள்ளை கிடையாது, பொண்ணு கிடையாது, உடம்பெல்லாம் பொண்ணுதான். அந்த வீர தத்துவத்துல யாரு வெற்றி பெற்றார்களோ அவர்களுக்கு தான் பொண்ணு. அவங்க வெற்றி பெறலன்னு வைங்க உடம்பெல்லாம் பொண்ணு. அதுக்கு தான் பொட்ட பிள்ளைய ரொம்ப சிறப்பா படிக்க வச்சிருக்காங்க. பழைய காலத்துல நல்ல வீராதி வீரனா படிக்க வச்சிருக்காங்க. அதே போன்று பார்வதா தேவி ஆய கலைகளை நாம கல்விகளை கற்று வர வேண்டும் என்று அறிகறி கொன்ற வேந்தாரிந்து கொண்டாளா அறிகறி கொன்ற வேந்தாரிந்து கொண்டாளா அறிந்து கொண்டாளா அன்னையும் விதா என்று படித்து கொண்டாளா அன்னையும் விதா என்று படித்து கொண்டாளா நாலு வேதம் 6 சாஸ்திரம் படித்து கொண்டாளா 64 கலைக்காணியம் தெரிந்து கொண்டாளா 64 கலைக்காணியம் தெரிந்து கொண்டாளா பார்வதி அம்மையா தர்க்கமாக 64 கலைக்காணியம் அவ படியாத பாடமெல்லாம் படிக்காத பார்வதியால் ஆனையாற்றம் குதிரையாற்றம் அழகு உயர்ந்த தொல் படித்தாள் பள்ளிடம் சிலம்பு தொழில் மழக்கு வித்த வாழு வித்த வில்லு வித்த வாறு வித்த ஜலம்பு வித்த முன்கரணம் பெண்கரணோ
அதிகமா படிக்காளே தர்க்க மகா பார்வதியாள் தர்க்க மகா பார்வதியாள் தாட்சாகினி தர்க்கன் மகளாகிய தாட்சாகினி ஆணை ஏற்றம் குதிரை ஏற்றம் அழகு உயர்ந்த தொழில்கள் மல்லிடம்பு சிலம்பு தொழில் வால் வித்த வில் வித்த போர் வித்த சிலம்பு வித்த முன்கரணம் பின்கரணம் அப்படி கலைகள் எல்லாம் படித்து வருகிறார் பிறந்தாலும் முன்கரணம் பின்கரணம் படித்து வரும் நாளையிலே தர்க்கன் மகளாகிய பார்வதா தேவிக்கு வயதோ 16 வயது 16 வயதுக்குள்ள 16 வயதுக்குள்ள தர்க்கமாக பார்வதியாள் பகவதி பெண்ணாள் ஊத்து நிறைந்தாளே பகவதியாளே அள்ளி மலர் பூத்தரை அருவமாக பூத்திருந்தாள் தர்க்கமாக பார்வதியாள் மலர் பூத்தரை கோடியா பூத்திருந்தாள் கரும்பு பூத்தரை கணக்கிலையும் பூத்திருந்தாள் கரும்பு பூத்தரை சேயிலையா பூத்திருந்தாள் பிள்ளை மலர் பூத்தரை குழலா ரோஜாப்பு பூத்ததை போத்தமாக பார்வதியா பார்வதியா ராஜாத்தி அவளாக இருக்கும் போது அதற்கு ராஜா மனசிலையும் என்னுதாரே நம்ம மத பார்வதியா 16 வயது பக்குவதி பெண்ணாகி பருவ மங்கையாயிட்டாளே நம்ம மகளுக்கு தண்ணீரை ஊத்தனும் சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க வேணும் என்று தர்க்கராஜனும் தார்காவல்லியுமாக தன்னுடைய அரண்மனையில கோழி பெண்களை வரவழைத்து அந்த தர்க்கன் தேவி தார்காவல்லியும் தாட்சாகினிக்கு தண்ணீரை ஊற்ற வேண்டும் என்று அது தண்ணி கொண்டு வந்தால் ரசத்தை மலக்கும் என்று அது தண்ணி கொண்டு வந்தால் எச்சம் போட்டிருக்கும் தண்ணி கொண்டு வந்தால் ரசத்தை மலக்கும் என்று ஆளரங்கா ஆனலையும் பெண்ணலையும் தண்ணீர் கொண்டால் அழிந்து போவார் நம்ம மகள் பின்னலையில் தண்ணீர் கொண்டு பெருமையோடு வருவாரா பார்வதியா தண்ணீரை ஊற்றுவாரா ஆசிரத கழிப்பாரா தாட்சாகினி பார்வதிக்கு கிடைக்கும் போது தர்க்கமாக பார்வதியா நிறைந்த போது பெண்ணழகி
ஆடை கொண்ட மயிலழகி கண்ணழகி வடிவழகி மக பார்வதியா கப்பழகி தூர புட்டழகி தலையழகி பார்வதியா வாடாமலி உலகி நல்ல தலையழகி தர்க்கமக பார்வதியா குங்குமக பொட்டழகி அலப்பு செய்யல ஒரு வாகம் தலையில செய்யல பொருவாரண்டலகோ செய்யல மொழிய கண்கள் ரெண்டோ யாரு அணிமுகளகோ கும்பளம்பூ செய்யல உரிய நாசிகளோ மஞ்சன பெட்டி போல மங்கையவ நாடிகளோ அரும்பு போல முன்வருஷ பல்லழகம் அரும்பு போல முன்வருஷ பல்லழகம் பதக்கம் கட்டி வார்த்ததை போ 16 பல்லு கட்டி வார்த்ததை 32 பல்லு ஈச்சம்பளம் போல இளங்காவி பல்வரக கோவை பழம் போல கோமதியா தாமரை தாட்சாகினி பார்வதிக்கு கண்ண ரெண்டும் தன்னல சமூகங்குல சாய்ந்ததை போ சமூகங்குல சாய்ந்ததை போ கட்டழகி வளர்ந்தழகோ மெழுகுருகி வார்த்ததை முருகனோட தன்னழகா சொன்னிருந்ததை போல் புசத்தனோட கட்டி கரும்பு போல கனகமணி கைகள் அவரைக்காய் 5 விரல பைத்தனத்து செய்யலின 10 விரல வஜிரம் பதித்ததை 10 துடுக்கு கடைந்ததை சேலை கட்டும் ஆளில அருமமக தண்டு போல காலு ரெண்டும் தன்னழகம் ஆமவாடு அருமமக மகளாகிய தாட்சாயினி பார்வதாதேவி பார்வதிக்கு 14 வயசுக்கு முன்னால பொட்ட பிள்ளைய பாலும் பரட்டைமா இருப்பா. ஏப்பா பால் மரட்டைமா பாக்கிறதுக்கே அசிங்கமா இருப்பா. 14 வயசு வந்துடுதுன்னு வை, அவ பக்குவதி பெண்ணா ஆயிட்டானா அவளை பார்க்க 16,000 கண்ணு வேணும். ஏப்பா அந்த அளவுக்கு அழகு நிறைஞ்சிருவா. பெண்கள் வளர்த்து பீக்கங்க வளர்த்து, ஆமா பீக்கங்க வளர்த்து இன்னைக்கு பார்த்தத மாதிரி இருக்கும், நாளைக்கு ஓடி வளர்ந்துருவா. ஆம்பளைய வளர்த்து அவரைக்காய் வளர்த்திதான். ஏப்பா அவன்
இந்த சிறப்பான வேளையிலே அனைவர்கள் சார்பு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள் இந்நகரத்திலே வாசகம் செய்யும் ஐயா நாமல் வில்லி செய்ய சரி ரெக்கார்டிங் பதிந்து வரக்கூடிய பதிவு செய்து